ஆண்களே இல்லாத இந்த ஒரு தீவுல அங்க இருக்க பெண்கள் அந்த நதியில இருக்க புனித தண்ணியால குழந்தைகளை பெத்து எடுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னாலே அடிமைப்படுத்தக்கூடியவங்கன்னு அங்க இருக்க எல்லாருமே ஆண்களை வெறுக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த தீவுக்கு மாஸ்டர் டேங்கும் அவரோட சீடர்களும் தெரியாம அந்த பக்கமா வர, அப்போ அங்க ஆண் டூட்டில இருந்த பெண் போராளிகள் எல்லாம் அவங்கள புடிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. எப்படியோ மங்கி கிங் உதவியால அன்னைக்கு நைட் அவங்க தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா கடைசியா தான் தெரிய வந்திருக்கு அந்த தீவே ஒரு ஷீல்டால பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு. சோ அதனாலே இவங்களால தப்பிக்க முடியாம திரும்ப அந்த தீவுக்கே வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த தீவோட இளவரசிக்கு மாஸ்டர் டேங் மேல காதல் வந்துருது. அடுத்த நாள் அவங்கள கொல்ல போறப்ப இளவரசியுமே ஃபேக்கான அம்புகளை மாத்தி வச்சிடுறா. முதல்ல அவங்க ஷாவை பார்த்து அம்புடுறாங்க. அவனுமே இளவரசியோட பிளான புரிஞ்சுக்கின்னு செத்த மாரி நடிக்கிறான். ஆனா அவங்க டேங்க பார்த்து அம்புடுறப்ப அவனுக்கு செத்த மாரி நடிக்க வரல. உடனே ஷா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கல்லை கொண்டு மாஸ்டர் டேங்க மயக்கமடைய வச்சிடறான். அடுத்தபடியா ஊக்காங்க மேல அம்பு விடவே அவன் செத்ததா நம்ப வைக்கிறதுக்கு அவனோட சோழியே வெளியே வர வச்சு காட்டுறான். அதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே அவன் செத்துட்டாண்டு உறுதியா நம்பிடுறாங்க. கடைசியா நம்ம பண்ணி மூஞ்சி பாஜியுமே நடிக்கலாமன்ட்டு ரெடி ஆகிறான். ஆனா அவனோட நேரமும் அவனுக்கு மட்டும் நிறைய அம்புகள் உள்ள ஒரு டிவைஸை கொண்டு வந்துடுறாங்க. அதை வச்சு அவனை சுடவே சாதா பண்ணியா இருந்த அவனை முள்ளமன்றியா மாத்திடுறாங்க. எப்படி ஒரு வழியா இவங்க எல்லாருமே இறந்ததா நினைச்சு அங்க இருக்கவங்களா இவங்களை தண்ணியில தூக்கி போட்டுடுறாங்க. அந்த இளவரசியுமே வந்து அவங்க எல்லாருமே ஆத்துல இருந்து காப்பாத்திடுறா. அங்க வயிறுமே திடீர்னு வீங்கி போயிடுது. என்னன்னு பார்த்தா அவங்க தூக்கி போட்டு இங்க இருக்க ஆத்து தண்ணி அவங்க தெரியாதனமா குடிச்சிடுறாங்க. சோ அந்த மந்திர ஆத்து தண்ணியை குடிச்சதுனால இங்க இருக்க ஆண்கள்லாம் கர்ப்பம் ஆயிடுறாங்க. கடைசியா ஒரு வழியா குரங்கு ராஜாவோட மாத்து மருந்தை குடிச்சதுனால எல்லாருமே நார்மல் ஆயிடுறாங்க.